Halleluja. Halleluja. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவாகிய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Im Namen Jesus Christus soll der Vater geheiligt sein. கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Lasst uns die Augen schließen und beten. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, இயேசுவின் நாமத்திலே நம்முடைய சமூகத்திலே மன்றாடுகிறோம். தேவரே, இந்த பைபிள் ஸ்டடிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காய் இன்னுமாய் இந்த சபையில் வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குறிப்பாக இருந்த பைபிள் ஸ்டடியில் நீர் பிள்ளைகளோடு பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, ஒவ்வொருத்தருக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்கிற இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. Halleluja. ஆகவே இந்த நாளிலே நாங்கள் வேதத்துக்கு ஆதாரமாக ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 30 வரை நாங்கள் வாசிக்கலாம். Wir schlagen heute gemeinsam auf Römer Kapitel 8 von 28 bis 30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 30 வரை. அங்கே இந்த செய்தியுடைய தலைப்பு அழைப்பின் ரகசியம். Also wenn wir uns jetzt diese Verse anschauen, dann ist das Thema der heutigen Predigt das Geheimnis der Auserwählung. நாம் தேவனுடைய தீர்மானத்தின்படி நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Wir sind durch Gottes Willen auserwählt worden. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, In Johannes 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று வேதம் சொல்கிறது. steht geschrieben, nicht ihr habt mich auserwählt, sondern ich habe euch auserwählt. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் மேலே ஒரு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். Also Gott hat auf jedem Kind von ihm einen Sinn fürs Leben. ஏதோ நாங்களாக தேவனுடைய சமூகத்திலே ஓடி வரவில்லை. Er hat einen Plan und nicht wir selbst haben uns ausgesucht und dass wir hierher kommen. நாங்களாகவே தேவனை நாங்கள் தேடி வரவில்லை. Wir haben nicht selber ausgesucht, Gottes Präsenz zu suchen. நம் ஒவ்வொரு மேலும் கர்த்தர் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். Gott ist nämlich Gott achtet auf jeden einzelnen von uns. எதை செய்தாலும் தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைக்றார். Egal was wir machen, Gott wählt uns aus nach seinem Willen. சங்கீதம் 139:16 சொல்கிறது. Psalm 139:16 sagt. ஒரு விஷயம் நாங்கள் வாசிக்கலாம். Lasst uns das zusammen aufschlagen. 139:16. நம்முடைய கருவை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்றப்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசிங்க. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஹல்லேலூயா. அங்க வேதம் சொல்றது, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய கண்கள் நம்முடைய கருவை கண்டதாமா. Also steht geschrieben, schon im Mutterleib hat Gott uns gesehen. நாம் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது கர்த்தருடைய கண்கள் நம்மை கண்டது. Also als wir schon bei unserer Mutter im Bauch waren, haben Gottes Augen uns gesehen. நம்முடைய பிள்ளையாய் மாற்றும்படியாக அவருடைய கண்கள் நம்மை கண்டது. Damit er uns zu seinen Kindern auserwählt, haben seine Augen uns erkannt. ஆகவே நம்முடைய எலும்புகள் உருவாவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை கண்டாராமா. Bevor unsere Knochen bereits schon irgendwie geformt waren, hat Gott uns erkannt. ஆகவே வேதம் சொல்றது உலக தோற்றத்துக்கு முன்பே தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். Also die Bibel sagt, Gott hat schon einen Plan für uns, bevor die Welt überhaupt entstanden ist. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Der Gott, der uns auserwählt hat, ist ein wahrhaftiger und ehrlicher Gott. நம்மை தேவன் ஏன் அழைத்தார்? Warum hat Gott uns auserwählt? நம்முடைய அழைப்பு என்ன? Was ist unsere Auserwählung? ஒரு சில காரியங்களை வேதத்திலிருந்து பார்க்க போறோம். Wir schauen uns diese Dinge heute an. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், பக்கம் 284ஆம் பக்கம். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தர் நம்மை ஏன் அழைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போறோம். Wir schauen in 2. Thessaloniker 2 Vers 6, warum Gott uns auserwählt hat. Vers 16. அங்கே வேதம் சொல்றது நாம் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். வாசிங்க. பக்கம் 284, 2 தெசலோனிக்கர் 2:14. ரெண்டு 14. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே அதில் சொல்லப்படுகிறது, நாம் ரட்சிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். Also Gott hat uns berufen, um die rettende Botschaft zu verkünden.
வாசிங்க. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினால் அந்த ரட்சிப்பு அவர் உங்களை அழைத்தார். பாருங்க, ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns berufen, um die rettende Botschaft weiterzugeben. முதலாவதாக கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக அழைத்திருக்கிறார். Also als erstes hat Gott uns auserwählt, damit wir die rettende Botschaft weitergeben. நாங்கள் பாவத்திலும் சாபத்திலும் தேவனை அறியாத நாட்களிலே அவர் நம்மை ரட்சித்துக் கொள்ளும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். Also hat uns auserwählt gehabt, damit wir Menschen, die in der Sünde leben, auch erretten können. தேவன் யார் என்று நாம் தெரியாத நாட்களிலே கர்த்தர் நம்மை ரட்சிக்கும்படியாக நம்மை அழைத்திருக்கிறார். Sogar in der Zeit, wo wir Gott noch nicht mal gekannt hatten, hat Gott uns für diese Sache auserwählt. தேவன் நம்மை உலக தோற்றத்துக்கு முன்பே முன்குறித்திருக்கிறார். Also bevor die Welt entstanden ist, hat er schon einen Plan für uns gehabt. அவருடைய திட்டம் நம்ம மேல இருக்கிறது. Sein Plan ist auf uns. ஆகவேதான் பாருங்க, அந்த அவருடைய ரட்சிப்பு எப்படி பார்க்கலாம். தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பக்கம் 296ஆம் பக்கம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க நாங்கள் கேட்கலாம். Wir schlagen auf Titus 3, Vers 5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்கினாலே நம்மை ரட்சித்தாராம். வாசிங்க. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலால் நம்மை அவர் என்ன செய்தாராம்? ரட்சித்திருக்கிறார். அவை நம்முடைய இரக்கத்தின்படி அவர் ரட்சித்திருக்கிறார். நம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய நீதியின்படியோ நம்முடைய கிருபையின்படி நம்மை அவர் ரட்சிக்கவில்லை, அவருடைய இரக்கம் நம்மை ரட்சித்தது. Also steht geschrieben, nicht weil wir etwas geleistet hatten, womit wir seine Liebe verdienten, sondern aus lauter Güte hat er uns errettet. ஆகவே முதலாவது அழைப்பு நம்மை ரட்சிப்பதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். Also die erste Berufung war, damit wir Menschen zu Gott, dass wir Menschen erretten. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், பக்கம் 286ஆம் பக்கம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1. Thessaloniker 4:7. 4:7. இரண்டாவதாக அங்கே வேதம் சொல்றது கர்த்தர் பரிசுத்தத்துக்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறாராம். Also Gott hat uns auserwählt, um heilig zu leben. பரிசுத்தமாக இந்த பூமியிலே வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார்கள். அங்கே பார்க்கிறோம் 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வாசிங்க. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப வேதம் சொல்றது தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தமாய் வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். முதலாவது நம்மை ரட்சிக்கும்படியாக அழைத்து, இரண்டாவதாக நம்மை அவர் பரிசுத்தமாய் வாழும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தமாக இந்த பூமியில வாழும்படியாக, அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வாழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns nicht auserwählt, um ein ausschweifendes Leben zu haben, sondern ihm mit unserem Leben zu ehren. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 22:11 இப்படியாக சொல்கிறது. Offenbarung 22:11 sagt, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். Jemand, der Fehler tut, soll noch mehr Fehler tun. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பரிசுத்தம் உள்ள ஒரு சந்ததியாய் மாற்றுவதற்காக அங்கே சொல்லப்படுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Also hier steht geschrieben, wer Unrechtes tut, soll weiter Unrechtes tun und so weiter, aber Gott spricht zu uns und sagt, wer Gott gefällig leben will, soll noch mehr in ihm bleiben. ஆகவே தேவன் நம்மை பரிசுத்தத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். Also Gott hat uns auserwählt, um heilig zu sein. இதுதான் நம்முடைய இரண்டாவது அழைப்பா இருக்கிறது. Das ist unsere zweite Berufung. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம். Und als drittes schauen wir uns an 1 கொரிந்தியர் 1. Korinther 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். Kapitel 1, Vers 9. 226ஆம் பக்கம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1. Korinther Kapitel 1, Vers 9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. மூன்றாவதாக பார்க்கிறோம், தேவன் நம்மை அழைத்ததுடைய நோக்கம் நாம் சமாதானமாக இருக்கும்படியாக, தேவனோடு சமாதானம் இருக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். Also Gott hat uns als drittes berufen, um mit ihm eine Beziehung zu haben und untrennbar mit ihm zu sein. பரலோக குடும்பத்தோடு நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். Dass wir mit dem Himmel verbunden sind. அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். Dafür hat Gott uns auserwählt. ஒரு காலத்திலே தேவனை அறியாதவர்களாக நாங்கள் இருந்தோம். Wir hatten eine Zeit, wo wir Gott nicht gekannt haben. தேவனோடு சமாதானம் இல்லாதவர்களாக நாங்கள் இருந்தோம். Wir hatten keinen Frieden mit Gott. தேவனுக்கு விரோதமாக நாங்கள் இருந்தோம். Wir waren entgegengesetzt von Gott. நாங்கள் விரும்பின தெய்வங்களை வணங்கி கொண்டு வந்தோம். Wir haben Götzen angebetet. மனம் போன போக்கிலே நாங்கள் வாழ்ந்தோம். Wir haben so gelebt, wie wir es wollten. ஆனா நம்ம ரட்சித்த தேவன்
Aber der Gott, der uns auserwählt hat, பரலோக தேவனோடு பரலோக குடும்பத்தோடு சமாயம் இருக்கும்படியாக நம்மை er அழைத்திருக்கிறார். will, dass wir mit ihm verbunden sind und Beziehung haben. ஆகவே நாம் எப்போதும் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். Also müssten wir zu jeder Zeit mit Gott im Frieden leben. தேவன் எதை செய்தாலும் அதை நமக்கு நன்மையாக செய்வார். Egal was Gott tut, das tut er uns zum Guten. அழைத்தவர் சகலத்தை நமக்கு முன்குறித்தவர் சகலத்தை நன்மைக்கு எதுவாக அவர் செய்வார். Egal was passiert, es ist uns zum Guten, weil er hat alles schon vorbereitet für uns. ஆகவே நாம் தேவனோடு எப்போதும் சமாதானமாக இருக்க Wir வேண்டும். müssen jederzeit mit Gott im Frieden leben. நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, Ob jetzt Gutes in unserem Leben passiert துன்பங்கள் வந்தாலும் சரி, oder Schlechtes in unserem Leben passiert, பிரச்சனைகள் வந்தாலும் சரி, ob wir Probleme haben, தேவனோடு நாங்கள் போர் செய்யாதபடி wir dürfen dann nicht Gott daraus herausfordern. நாங்கள் தேவனோடு சமாதானமாக இருக்க பழகிக் கொள்ள Wir வேண்டும். müssen mit ihm in Frieden leben. அதற்காக கர்த்தர் நம்மை Und அழைத்திருக்கிறார். dafür hat Gott uns auserwählt. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம். Und als nächstes schauen wir uns an. ஆகவே ஏசாயா 60 வாசிக்கலாம். ஏசாயா 60 அதிகாரம் முதலாம் வசனம். Jesaja 60, Vers 1. வாசி முதல் வசனமும். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்றது உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ற மெய்யான ஒளி இயேசு. Also in der Bibel steht, dass das wahre Licht oder das wahre Licht Jesus Christus ist. ஆகவே நாலாவதாக நம்மை ஒளி உலகத்துக்கு ஒளியாக நம்மை அழைத்திருக்கிறார். Also als viertes hat Gott uns berufen, um das Licht der Welt zu sein. தெய்வம் இயேசு ஒளியாக இருக்கிறார். Jesus Christus ist das Licht. அவரை போல நாங்களும் ஒளியோடு ஒளி உள்ளவர்களாய் இந்த பூமியில வாழத்தக்கதாக, damit wir genau wie er als Licht leben, மற்றவர்களுக்கு ஒரு வெளிச்சமுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாக, damit wir für Menschen, die in der Finsternis leben, ihr Leben erhellen, உலகத்துக்கு ஒளியாய் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். damit wir das Licht der Welt sind. Dafür hat er uns berufen. ஆகவே கர்த்தர் பாருங்க, தேவனோடு சமாதானமாய் நம்மை அழைத்த தேவன் Also Gott hat uns auserwählt, damit wir mit ihm Frieden haben உலகத்துக்கு ஒளியாய் நம்மை அழைத்திருக்கிறார். und dass wir ein Licht der Welt sind. ஆகவே தேவ ஜனமே, நாம் இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு, Also den Menschen, die Gott nicht kennen, நாங்கள் வெளிச்சமாய் நாங்கள் மாற வேண்டும். müssen wir ein Licht sein. ஆகவே நாங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். Also wir müssen aufstehen und leuchten. இரண்டாவது வசனத்தை பார்க்கிறோம். Wir schauen uns auf den Vers 2 an. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். Also steht geschrieben, dunkle Wolken bedecken die Erde, alle Völker leben in tiefer Nacht, doch über dir leuchtet das Licht des Herrn auf. மூன்றாவது வசனம் சொல்லுது, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். Und es steht geschrieben, und seine Herrlichkeit erscheint über dir, und sogar die Könige eilen herbei, um deinen Glanz zu sehen. ஆகவே ஒளியாய் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns als Licht auserwählt. உலகத்துக்கு ஒளியாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். Gott hat uns auserwählt gehabt, dass wir als Licht für die Welt sind. அடுத்தது ஐந்தாவதாக நாங்கள் பார்க்க Und போறோம். als fünftes sehen wir அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரம் 8 வசனம். Apostel 1,8. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதாயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஐந்தாவதாக நம்மை சாட்சியாய் வாழ கர்த்தர் அழைத்திருக்கிறார். Also als fünftes sehen wir, dass Gott uns als seine Zeugen, also als ein Zeugnis leben. நாங்கள் Dafür hat er uns auserwählt. ரகசியத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். Wir sprechen gerade über das Geheimnis der Auserwählung. இப்ப ஐந்தாவது அவர் சொல்றார், நாங்கள் சாட்சியாய் வாழ அவருக்கு சாட்சியாய் வாழ நம்மை அழைத்திருக்கிறார். Als fünftes sehen wir, dass er uns als Zeugnis, als lebendiges Zeugnis haben möchte. ஆகவே தேவன் இந்த பூமியிலே எப்படியாக அவர் வாழ்ந்தாரோ, Genauso wie Jesus auf dieser Welt gelebt hatte, இந்த ஜனங்கள் நம்மை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் என்ற ஒரு சாட்சியா நாங்கள் பூமியிலே வாழும்படியாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். Menschen müssen sehen, wenn sie uns ansehen, sehen, dass wir ein Zeugnis von Jesus sind. குடும்பத்திலே தாய் தகப்பனை பிள்ளைகள் பார்த்து சாட்சியா வாழுகிறது போல, Genauso wie die Kinder die Eltern anschauen und nach ihrem Zeugnis leben, இயேசுவுக்கு சாட்சியாக வாழ தேவ பிள்ளைகளை அவர் அழைத்திருக்கிறார். hat Jesus auch uns auserwählt, um sein Zeugnis zu leben. அவர் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு நாம் பரிசுத்தமாய் வாழுகிறோம், அதன் பின்பு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். Also nachdem wir auserwählt worden sind und gerettet worden sind, leben wir ein heiliges Leben, aber wir müssen auch ein Leben
eines Zeugnisses leben. நாங்கள் சபையிலே சாட்சியுள்ளவர்களா நாங்கள் Wir இருக்க müssen ein வேண்டும். Zeugnis in der Gemeinde sein. குடும்பத்திலே சாட்சியுள்ளவர்களா Wir இருக்க müssen ein வேண்டும். Zeugnis in der Familie sein. அதாவது வேலை செய்கிற இடங்களில் சாட்சியுள்ளவர்களா இருக்க Wir வேண்டும். müssen ein Zeugnis sein auf unserer Arbeit. மற்றவர்கள் பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லத்தக்கதான ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Wir müssen so sein, dass andere Menschen uns ansehen und sagen, hey, der lebt ein Zeugnis. ஆகவே தான் கர்த்தர் இந்த பூமியில வந்து நமக்கு எல்லாவற்றையும் வாழ்ந்து காட்டி தன்னுடைய அடிச்சுவட்டை நடக்கும்படியாக நம்மை அவர் மாதிரியை முன்வைத்து போனாராமா. Also er hat uns seine Fußstapfen vorgelegt, damit wir wissen, auf welchem Weg wir laufen müssen. ஆகவே அவருக்கு சாட்சியா நாங்கள் வாழ வேண்டும். Also wir müssen als ein Zeugnis von Jesus Christus leben. அடுத்ததாக 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1. Petrus 2,9 lesen wir als nächstes. பக்கம் 318ஆம் பக்கம். 1. Petrus 2,9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அங்கே வேதம் சொல்வது அழிகின்ற ஜனங்களை மீட்க அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக. ஆகவே நாங்கள் தேவனுடைய சத்தியத்தை சொல்லுறவர்களாய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக அழிகிற ஜனங்களை மீட்க நம்மை அழைத்திருக்கிறாராம். Also wir sind dafür berufen, die großen Taten des Herrn zu verkünden und Menschen aus der Finsternis zu befreien. பாருங்க, நம்ம அழிகின்ற தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஜனங்களை தேவனிடத்திலே கொண்டு வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also dass wir Menschen aus der Finsternis holen und ins Licht bringen, dafür hat uns Gott auserwählt. எத்தனையோ ஜனங்கள் இருளிலே இருக்கிறார்கள். Viele Menschen leben in der Finsternis. தேவனை அறியாமல் Sie இருக்கிறார்கள். kennen Gott nicht. ஒரு காலத்தில் நாங்கள் அப்படியே நாங்கள் வாழ்ந்தோம். Es gab eine Zeit, wo wir auch so gelebt haben. எங்களை தேடி வந்து அந்த சொன்னது நிமித்தம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். Und weil sie es gesagt haben, weil andere Menschen uns gesucht haben, sind wir zu Gott gekommen. ஆகவே ஆண்டவர் வருகையிலே கைவிடப்பட்டு போகாதபடி Und damit auch andere nicht bei Gottes Wiederkunft im Stich gelassen werden. இந்த கிருபை நாட்களிலே ஒவ்வொரு ஜனமும் ரட்சிக்கப்பட்டு அழிகிற ஜனங்கள் தேவனண்டை ஓடி வரத்தக்கதாக நாங்கள் அதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also deswegen müssen wir in dieser Zeit der Gnade rausgehen und jeden Menschen für Gott gewinnen. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறோம், நற்கிரியைகள் செய்வதற்காக நல்ல கிரியைகள் செய்வதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Und als nächstes sehen wir, dass Gott uns auserwählt hat, um gute Dinge zu tun. ஆகவே கர்த்தர் நல்ல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நல்ல கிரியைகள் செய்ய வேண்டும். Also wir Kinder Gottes müssen gute Dinge tun. ஆகவே விதவைகள் ஏழைகள் திக்கற்றவர்களை நாங்கள் விசாரிக்க நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns auserwählt gehabt, um auch die Witwen und Waisenkinder ஆகவே zu befragen. ஏழைகளை திக்கற்றவர்களை நாங்கள் விசாரிக்கும் பொழுது Sobald wir uns um diese Menschen kümmern, நாங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்கிறோம். dann werden wir auch Gottes gefällig leben. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், நற்கிரியைகள் செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns auserwählt gehabt, um gute Dinge zu tun. ஏழைகளை திக்கற்றவர்களை விசாரிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Damit wir Waisenkinder und Witwen auch erforschen. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இரக்கமுள்ளவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். Dass wir uns um sie kümmern und auch, dass wir Gottes gefällig leben. ஏழைகளை திக்கற்றவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டும். Wir müssen Witwen und Waisenkinder für sie sorgen. ஆகவே தேவன் அதிலே பிரியமுள்ளவராய் இருக்கிறார். Weil Gott hat Gefallen daran. ஆகவே அடுத்து நாங்கள் பார்க்க போறோம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1. Timotheus 6, Vers 12. பக்கம் 290ஆம் பக்கம் 1 தீமோத்தேயு 6:12. 1. Timotheus Kapitel 6, Vers 12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆகவே நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Damit wir das ewige Leben erringen, dafür hat uns Gott auserwählt. தேவனோடு கூட நாம் எப்போதும் நிரந்தரமாக வாழும்படியாக, damit wir für immer mit Gott leben können, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளத்தக்கதாக, damit wir das ewige Leben erlangen, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். hat Gott uns auserwählt. ஒரு காலத்திலே உலகத்திலே இருந்து அழிந்து போக வேண்டிய எங்களை, also wir waren in einer Zeit, haben wir gelebt, wo wir eigentlich schon längst verschollen sein sollten. அவர் நம்மை ரட்சித்து, hat uns auserwählt, பரிசுத்தமாய் நம்மை வாழ்த்தி, hat uns heilig gesprochen, தேவனோடு சமாதானம் பண்ணி, hat uns einen Frieden mit Gott gebracht, ஒளியாய் உலகத்துக்கு ஒளியாய் நம்மை அழைத்து, hat uns als Licht der Welt auserwählt, அவருக்கு சாட்சியாய் நம்மை வாழ வைத்து, dass wir ein Zeugnis sind, அழிகின்ற ஜனங்களை அவர் மீட்க நம்மை அழைத்து, damit wir verlorene Menschen wieder zu ihm finden, நித்திய ஜீவனை நமக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். und damit wir das ewige Leben bekommen, dafür hat er uns அவரோடு auserwählt. என்னென்று நாங்கள் வாழத்தக்கதாக, Also damit wir mit ihm für immer leben, கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். hat Gott uns auserwählt. அடுத்து நாங்கள் பார்க்க போறோம், Als nächstes sehen wir எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hebräer 5, Vers 6. 301ஆம் பக்கம்.
Hebräer Kapitel 5, Vers 6. அப்படியே வேறொரு இடத்திலும் நீர் ஐந்து நாளில் வாசிங்க. மேலும் மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுகிறதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நம்மை ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். Also Hebräer Kapitel 5 Vers 4 hat Gott uns நம்ம berufen, seinen Dienst zu ஒவ்வொருவரையும் tun. ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Jeden Einzelnen hat er eine Aufgabe zugeteilt. நம்முடைய திருச்சபையில எல்லாருக்கும் ஊழியம் கொடுக்கப்படுகிறது. Jeder in der Gemeinde kriegt einen Dienst. கொடுக்கிற அந்த ஊழியத்தை நாங்கள் கீழ்ப்படிந்து கனமாய் அதை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். Wir müssen anfangen, mit diesen Dienst zu ehren und Gottes gefälligst durchzuführen. அதை நாங்கள் தட்டி கழிக்க கூடாது. Wir dürfen nicht sagen, wir wollen diesen Dienst nicht tun. காரணம் தேவன் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். Weil Gott hat uns für diesen Dienst auserwählt. ஏதாவது நாம் தேவனுக்கு செய்ய வேண்டும். Wir müssen irgendwas für Gott tun. நாம் நினைக்கிறோம் மேடையில நின்று செய்வதுதான் ஊழியம் என்று நாங்கள் நினைக்கிறோம். Wir denken vielleicht, dass auf der Bühne stehen nur der பிரசங்கம் einzige பண்ணுவதுதான் Dienst ஊழியம் என்று நாங்கள் ist. Zu நினைக்கிறோம். predigen ist der einzige Dienst. ஆனா வேதம் சொல்கிறது பிறருக்காக ஜெபிப்பது ஒரு ஊழியம். Aber die Bibel sagt, auch für andere zu beten ist ein Dienst. ஆலயத்தை கூட்டி பெருக்குவது ஒரு ஊழியம். Die Gemeinde zu säubern ist ein Dienst. சண்டே ஸ்கூல் நடத்துவது ஒரு ஊழியம். Die Sonntagskirche für die Kinder zu leiten ist auch ein Dienst. ஜனங்களை விசாரிக்கிறது, சபைக்கு வராதவர்களை அல்லது வியாதிப்பட்டவர்களை விசாரிக்கிறது ஒரு ஊழியம். Kranke und verlorene Menschen zu suchen, das ist auch ein Dienst. இந்த கமரா பிடிக்கிறது ஒரு ஊழியம். Auch die Kameraaufnahmen hier zu machen ist auch ein Dienst. இந்த மைக் செட்டுகளை போட்டு சரி பண்ணுவது ஒரு ஊழியம். Auch die Media zu leiten und die Tonmischung zu machen ist auch ein Dienst. வயது வந்த பெற்றோரை விசாரித்து பார்ப்பது ஒரு ஊழியம். Es ist sogar ein Dienst, auf seine Eltern zu achten. டிரான்ஸ்லேஷன் பண்ணுவது ஒரு ஊழியம். Es ist ein Dienst zu übersetzen. சிறிதா இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்தின்படி எல்லாவற்றையும் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். Auch wenn es klein ist, Gott schaut auf alles, was wir tun. ஆகவே ஒவ்வொருடைய விசுவாசத்துக்கு தக்கதாக, Für jeden einzelnen Glauben, ஒவ்வொருடைய தாளந்துக்கு தக்கதாக, für jedes Talent, was jeder hat, பரிசுத்த ஆவியானவர் ஊழியங்களை கொடுத்து நடத்துகிறார். gibt der Heilige Geist einen Dienst und leitet euch. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தனை தெரிந்து கொண்டு ஊழியத்திலே பயன்படுத்தினால், Also wenn der Heilige Geist jemanden aussucht und ihn für seinen Dienst nutzt, முடிவு பரியந்து நடத்துவார். dann wird er ihn bis zum Ende nutzen. இன்றைக்கு ஊழியத்தில் ரெண்டு வகையான ஊழியங்கள் இருக்கிறது. Er wird ihn bis zum Ende leiten. Es gibt zwei verschiedene Dienste. ஒன்று ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியம். Es gibt einen Dienst, der wenn man wie durch Aaron berufen worden ist. அந்த ஊழியத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் அந்த ஊழியம் நிலைத்துக் கொண்டே இருக்கும். Egal welche Probleme auch kommen, dieser Dienst wird nicht zu Ende gehen. சில வேளை நாங்கள் நினைக்கலாம் சும்மா நாங்கள் இருக்கிறோம் ஏதாவது ஊழியம் செய்வோம்னு சொல்லி நாங்களாக வலிக்கிட்டு போனால், Also manchmal sitzen wir vielleicht da und denken, ich will irgendeinen Dienst machen und versuchen es aus eigener Kraft. ஏதாவது பிரச்சனை வந்தா அந்த ஊழியத்தை நாங்கள் விட்டு விடுவோம். Sobald ein Problem kommt, werden wir diesen Dienst hinlegen. ஆகவே தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்துக்கு அழைத்திருக்கிறார். Also Gott hat uns für einen bestimmten Dienst berufen. நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Gott hat jedem ein Talent gegeben. நான் செய்கிறது போல இந்த சகோதரன் செய்ய முடியாது. Genauso wie ich tue, kann nicht mein Bruder hier auch tun. ஆகவே ஒவ்வொருவருக்கும் தாளந்துகளை கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். Also Gott gibt jedem ein Talent und leitet jeden Menschen. கர்த்தருக்கு ஏதாவது நாங்கள் செய்ய வேண்டும். Wir müssen irgendwas für Gott tun. கொடுக்கிறது ஒரு ஊழியம். Geben ist auch ein Dienst. ஆண்டவருக்கு தங்களை நேரத்தை செலவழிக்கிறது ஒரு ஊழியம். Eine Zeit für Gott zu opfern ist auch ein Dienst. கர்த்தர் அதை கவனிக்கிற தேவனாய் இருக்கிறார். Gott achtet darauf. ஆரம்ப நாட்களிலே நான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, Wenn ihr euch mal anschaut, was ich in den Anfangstagen gemacht hatte, என்னுடைய ஊழியம் ஆலயத்தை கூட்டி பெருக்குவது, mein Dienst war, die Gemeinde zu säubern, பாத்ரூம்களை கழுவுவது, um das Bad zu säubern, கதிர்களை எடுத்து போடுவது, die Stühle zu sortieren, ஜனங்களை ஏற்றி இறக்குவது, die Menschen abzuholen und zur Gemeinde zu bringen, அதாவது உபசரிக்கிறது, nach den Menschen zu fragen, ஊழியக்காரருக்கு சாப்பாடு கொடுக்கிறது, hingehen und den Dienern Gottes oder den Predigern etwas zu essen bringen. இந்த ஊழியத்தை நான் செய்து வந்தேன். Das war mein Dienst. ஒரு நேரம் வந்த பொழுது, Und es gab eine Zeit, கர்த்தர் அதிலிருந்து தூக்கி என்னை இங்கே கொண்டு வந்து விட்டார். hat Gott mich von diesem Dienst genommen und in den nächsten Dienst ஆகவே gepackt. நாம் சின்ன ஊழியமா இருந்தாலும், Auch wenn es ein kleiner Dienst ist, அது உண்மையாய் கர்த்தருக்கு நாங்கள் செய்யணும். dann müssen wir das wirklich und ehrlich vor Gott machen. மனுஷருக்கு நாம் Wir செய்யாதபடி, dürfen es nicht für die Menschen இதை machen. நான் கர்த்தருக்கு நான் செய்கிறேன், Wir müssen uns vornehmen, wir machen das für Gott. இது தேவனுக்கு செய்கிறேன்னு சொல்லி Und wir müssen mit diesem Gedanken leben. சின்ன பிள்ளைகள் இருந்தே ஊழியம் செய்ய ஆரம்பித்தால், Aber wenn wir auch von klein auf damit anfangen, den Dienst zu verrichten, அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். dann wird unser Leben gesegnet sein. ஹல்லேலூயா. Halleluja. ஆகவே ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர் முன்குறித்திருக்கிறார். Also Gott hat jeden Einzelnen berufen. ஆகவே நீங்க எதை செய்தாலும் ஆண்டவருக்கு செய்கிறது ஒரு ஊழியமா இருக்கிறது. Egal was ihr tut,
tut, wenn ihr es für Gott tut, ist es ein Dienst. அந்த ஊழியத்துக்குரிய பதிலை கர்த்தர் தருவார். Und Gott wird euch eine Antwort auf euren Dienst geben. பரலோகம் போகும்போது பிரசங்கம் பண்ணினவர்களுக்கு ஒரு 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 பரிசு அல்லது ஆலயத்தை கூட்டி பெறுவதற்கு ஒரு பரிசுன்னு சொல்ல மாட்டார். Es ist nicht so, dass wenn man in den Himmel geht, dass wenn jemand predigt, einen besonderen Preis bekommt oder wenn jemand die Gemeinde säubert, einen anderen Preis bekommt. எல்லாரையும் ஒரே மாதிரி கர்த்தர் பார்க்கிறார். Gott sieht jeden gleich. ஆகவே தேவனுக்கு நாம் ஊழியம் செய்ய கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns berufen, um seinen Dienst zu tun. ஆகவே இன்றைக்கு நாட்களில் பார்க்கிற வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள். Und wenn wir uns heute anschauen, viele Jugendlichen tun für Gott einen Dienst verrichten. இளம் குடும்ப பிள்ளைகள் ஊழியம் செய்கிறார்கள். Viele junge Familien tun einen Dienst verrichten. திருமணமானவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். Menschen, die verheiratet sind, haben direkt einen Dienst verrichtet. Es ist sehr schön, das anzusehen. நாங்கள் சந்தோஷப்படலாம், இதை விட கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக Wenn சந்தோஷப்படுவார். wir uns sogar darüber freuen, wie sehr freut sich dann der Herr darüber. நம்முடைய தலைமை போதகர் இன்னும் சந்தோஷப்படுவார். Und sogar unsere Gemeindeleitung wird sich noch mehr ஆகவே freuen. கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். Also Gott hat uns berufen für den Dienst. எதுவா இருந்தாலும் நாம் செய்யும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். Egal was wir tun, wenn wir das aufrichtig tun, wird Gott uns segnen und uns erhöhen. ஆகவே அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நாம் அடங்கி இருக்கும்போது Sobald wir in seiner Hand bleiben, அவர் ஏற்ற காலத்திலே நம்மை உயர்த்த வல்லமுள்ள தேவனாக wird er இருக்கிறார். uns zur rechten Zeit erhöhen und belohnen. கர்த்தர் ஒருவனுக்கு ஊழியத்தை கொடுத்து உயர்த்தினால் Und wenn Gott jemanden einen Dienst gibt und ihn erhöht, அது யாருமே தடுக்க dann முடியாது. kann keiner dagegen kommen. உங்களுக்கென்று உள்ளதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Gott hat für jeden das bereitgestellt, was für ihn zuständig ist. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். Was ihm gehört und wir müssen alle etwas für Gott tun. கர்த்தர் அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். Und Gott hat uns dafür berufen. சரி, இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். Wenn wir uns jetzt noch einen Vers 1 anschauen. பேதுரு 1. Petrus, 2ஆம் அதிகாரம் Kapitel 2, 20-21 வாசிங்க. 1 பேதுரு 20 und 21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20-21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஆண்டவர் ஆகவே பாடுபட நாங்கள் அழைத்திருக்கிறோம். Also wir sind auch berufen, um zu leiden. கிறிஸ்தவ ஜீவியத்திலே வரும்போது சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் உண்டாகும். Auch wenn wir Christen werden, kann es sein, dass es Momente gibt, wo wir leiden werden. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசியுங்கள். Apostel 9:11, 9:16. 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, அப்போஸ்தலர் பவுலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவன் என் நிமித்தம் அநேக என்ன வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாருங்க, அங்க அப்போஸ்தலர் பவுல் ஒரு பெரிய பணக்காரன். Also Apostel Paul war ein sehr reicher Mann. நல்லா படித்தவர். Er war sehr klug und weise. ஆனா அவரை ஊழியத்துக்கு பிரித்தெடுத்தார் ஆண்டவர். Er hat hohe Bildung genossen, aber Gott hat ihn auserwählt für den Dienst. அவர் தேவனுக்கென்று தேவனுடைய நாமத்துக்கென்று பாடுபட அவரை அழைத்திருக்கிறார். Und Gott hat ihn auch auserwählt gehabt, um zu leiden für Gott. அப்போஸ்தலர் அத மாத்திரமல்ல, இயேசுவுடைய சீஷர்கள் எல்லோரும் பாடுகளை அனுபவித்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். Jeder der Jünger Jesus, wenn wir uns mal anschauen, die haben einen Leidensweg gehabt. அத்தனை பேரும் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். Jeder einzelne von denen ist durch einen blutigen Tod gestorben. ஆனா வேதம் சொல்கிறது, aber die Bibel sagt, இவ்வுலக பாடுகள் இனி வரப்போகும் மகிமைக்கு ஒப்பானதல்ல என்று வேதம் சொல்கிறது. aber die Bibel sagt, es wird nicht mehr Leid geben, als es bisher war. ஆக இந்த பூமியிலே பல கிறிஸ்துவ நிமித்தம் பல பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில வரும்பொழுது, also vielleicht leiden wir, weil wir Jesus Christus verfolgen. அதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Aber dafür hat auch Gott uns berufen. நாம் தைரியமா நாங்கள் அவருடைய சமூகத்திலே அதை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். Wir müssen anfangen mit Stolz das anzunehmen. ஆகவே நான் தேவனுடைய சமூகத்திலே நம்ம பாடுகள் வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 பேதுரு. Wir lesen als nächstes 2. Petrus, 1ஆம் அதிகாரம் Kapitel 1. 10ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Kapitel 1, Vers 10. Das ist ein guter Vers, der dazu passt. ஆகையால் சகோதரரே உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய அழைப்பு என்ன, உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா நாங்கள் இருக்க வேண்டும். Also wir müssen anfangen mit ganzer Kraft das zu bewahren, wofür wir berufen worden sind. கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்தார்? Für was hat Gott uns berufen? கர்த்தர் எதற்காக நம்மை ரட்சித்தார்? Für was hat Gott uns errettet? கர்த்தர் நம்மை எதற்காக பரிசுத்தப்படுத்தினார்? Für was hat Gott uns heilig gesprochen? ஆகவே ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் என்ன செய்ய முடியும்?
ஜாக்கிரதையா நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். Und es steht geschrieben, wir müssen mit ganzer Kraft das Ganze versuchen zu ஆக bewahren. நம்முடைய அழைப்பை நாங்கள் சரியாக அறிந்து கொண்டால் Und wenn wir unsere Berufung wirklich kennen, நாங்கள் ஒரு நாளும் இடறி விழ மாட்டோம். dann werden wir es niemals verlieren. நாங்கள் பின்மாற்றமா போய்விட மாட்டோம். Dann werden wir niemals Rückschläge erleiden. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள், பிரச்சனைகள், சோதனையாக வரும் பொழுதெல்லாம் Auch wenn wir Probleme und Sorgen und ja, Bedrängnisse haben, சகலதும் கர்த்தர் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றியிருக்கான்னு சொல்லி நாங்கள் கர்த்தரிலே இன்னும் அன்பு கூறுவோம். dann glauben wir daran, dass Gott alles zum Guten hat und lieben Gott noch mehr. ஆகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also Gott hat uns auserwählt. அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Der Gott, der uns auserwählt hat, ist ein ஆகவே wahrer Gott. அவர் நம்மை அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்திருக்கிறார். Also nach seinem Willen hat er uns auserwählt. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, Also jeder, der zuschaut, தேவனுடைய அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ihr müsst die Berufung des Herrn kennenlernen. அவர் அழைத்தவர் உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். Er ist ein Gott, der wahr ist. அவருடைய தீர்மானத்தின்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருந்தால் Wenn wir nach seinem Willen berufen worden sind, அவர் உங்களை நடத்துவார். dann wird er uns leiten. நமக்கு ரட்சிப்பை அவர் ரட்சிக்கப்படி அவர் ரட்சிப்பை தரும்படி நம்ம அழைத்திருக்கிறார். Er hat uns auserwählt, damit wir Errettung weitergeben, பரிசுத்தத்துக்காக நம்ம அழைத்திருக்கிறார். damit wir heilig werden, தேவனோட சமாதானம் இருக்கும்படியாக நம்ம damit அழைத்திருக்கிறார். wir in Frieden mit Gott Beziehung pflegen, உலகத்துக்கு ஒளியாய் வாழ நம்ம damit wir அழைத்திருக்கிறார். das Licht für der Welt sind, அவருக்கு சாட்சியாய் வாழ நம்ம damit wir அழைத்திருக்கிறார். ein lebendiges Zeugnis sind, அழிகின்ற ஜனங்களை மீட்க நம்ம அழைத்திருக்கிறார். damit wir Menschen aus der Finsternis befreien, நற்கிரியைகளை செய்ய நம்ம அழைத்திருக்கிறார். damit wir gute Taten tun, ஏழைகளையும் திக்கற்ற விதவைகளையும் விசாரிக்க நம்ம அழைத்திருக்கிறார். damit wir uns um Witwen und Waisenkinder kümmern. நித்திய ஜீவனுக்கு நம்ம அழைத்திருக்கிறார். Für das ewige Leben hat er uns auserwählt, தேவனுக்கு ஊழியம் செய்ய நம்ம அழைத்திருக்கிறார். ihm zu dienen, dafür hat er uns auserwählt. பாடுகளை சகிக்க நம்மை பாடுபட அவர் நம்மை Und அழைத்திருக்கிறார். auch, dass wir leiden, நான் இப்படி hat er uns auserwählt. அந்த அழைப்புக்கு நாம் பங்குள்ளவர்களா நாங்கள் இருப்போமானால் Und wenn wir ein Teil dieser Berufung geworden sind, பிலிப்பியர் 3:14 நாங்கள் பார்த்து நாங்கள் முடிக்கலாம். schauen wir uns jetzt zum Schluss பிலிப்பியர் 3:14 Philipper Kapitel 3:16 an. 14 பிலிப்பியர் 3:14 நாங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே இந்த அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டால், Also wenn wir herausgefunden haben, was unsere Berufung ist, தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற பந்தய பொருளாகிய அந்த பரலோகத்துக்குள்ளே நம்மை அழைத்து செல்வார். also dann wird Gott uns mitnehmen, um den Siegespreis zu gewinnen, und das ist der Himmel. ஆகவே இறுதியாக நம்மை பரலோகத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Also hat uns Gott mit ganzer Kraft auserwählt gehabt, um in den Himmel zu kommen. உலகத்திலே பாடுகளும் பிரச்சனைகளும் இருக்க இந்த நாட்களிலே, Auch in dieser Zeit, wo es viele Bedrängnisse auf der Welt gibt, தேவனுக்காக நாங்கள் அவருடைய அழைப்புப்படி நாங்கள் வாழும் பொழுது, wenn wir nach Gottes Auserwählung leben, நிச்சயமாக கர்த்தர் நம்மை பரம அழைப்பின் பந்தய பொருளாகிய அந்த பரலோகத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் நம்மை அழைத்திருக்கிறார். dann wird uns Gott ganz sicher diesen Siegespreis gewinnen lassen. நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். Dieser Gott, der uns auserwählt hat, ist ein அவர் echter இன்றும் உயிரோடு Gott. இருக்கிறார். Er ist ein wahrer Gott und lebt heute noch. இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, Jeder, der heute zuschaut, அந்த அழைத்த தேவனை நீங்கள் பற்றி பிடிப்பீர்களா இருந்தால், lasst uns an diesem Gott, der uns berufen hat, festhalten. அவருடைய சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களா இருந்தால், Wenn wir seinem Wort gehorchen, அவருடைய அழைப்பை அறிந்து ஜாக்கிரதையா நீங்கள் வாழ்களா இருந்தால், wenn wir die Berufung kennen und mit einer Vorsicht leben, பூமியிலும் நீங்கள் சமாதானமாய் வாழ முடியும். dann werden wir auf der Welt im Frieden leben. பரலோகத்திலும் தேவனோடு சமாதானமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி Dann செய்வார். können wir auch im Himmel mit dem Herrn in Frieden leben. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Gott wird euch segnen. ஆமென். Amen.